தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த விழாவினை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார். இதில் 111 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றது. தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் வருகின்ற நவம்பர் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை திமுக வடக்கு மாவட்டம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என திமுகவினர் பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் முன்னெடுப்பில் தூத்துக்குடி திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக துவங்கியது. இந்த உதயநிதி கோப்பை கிரிக்கெட் தொடரின் தொடக்க விழா தூத்துக்குடி மீளவிட்டான் பகுதியில் உள்ள என் பெரியசாமி கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் உள்ள 111 அணிகள் பங்கேற்று லீக் முறையில் மோதும் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நகரின் பல்வேறு மைதானங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகின்றன. கிரிக்கெட் போட்டியை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த தொடரில் வெற்றி பெறும் அணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினமான நவம்பர் 27ஆம் தேதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.